எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த குண்டு மல்லின்னு இந்த மல்லி வந்து அதிகமாக சேல் ஆகாதுன்றது தெரியாமல் விற்க முடியாதுன்றதே எனக்கு தெரியல. நாங்கள் நர்சரியில் வாங்கி இதை கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் அளவுக்கு நட்டுட்டோம். ஆனால் விற்க முடியல. இந்த பூவை கொண்டு போய் மாட்டுத்தாவணியில் நாங்கள் கொடுத்தா அது ரேட்டே போகாது. நாங்கள் எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்து பார்த்தா விற்கவே முடியல. அந்த நம்ம நாட்டு மல்லி வந்து 1 கிலோ 3000 விற்கும்போது எங்களுக்கு இதை வெறும் 150 ரூபாய்க்கு தான் எடுத்தாங்க. இந்த பூவை எடுத்துறவங்களுக்கு கொடுத்ததான கூலி கூட எங்களுக்கு இல்லை. இந்த ஒரு நாளைக்கு பூவை எடுத்து கொடுக்குறவங்களுக்கு கொடுத்த காசு கூட இல்லை. நாங்கள் இங்கேருந்து மாட்டுத்தாவணி வரைக்கும் கொண்டு போய் கொடுத்தோம். ஆனால் விலை கிடைக்கல. ரொம்ப இதாகிடுச்சு. ஒரு ஏக்கர் அளவுக்கு போட்டு வேஸ்ட்டாக அப்படி ரொம்ப காசு செலவு பண்ணி இப்படி போயிடுச்சேன்னு விட்டுட்டோம். இந்த வருஷம் எடுக்கவே கூடாது, இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, செடியெல்லாம் விட்டுருவோம், அப்படியே காஞ்சு போட்டுவோம் அப்படின்னு இருந்தோம். ஆனால் இந்த மழை பெய்யட்டியும் பார்த்திங்கன்னா மல்லி பயங்கரமாக பூத்துருந்துச்சு. அப்போ இந்த பக்கத்தில் இருக்க பிள்ளைங்க சொல்லிச்சுங்க, ஏங்க்கா இப்படி வேஸ்ட் ஆக்குறீங்க இந்த பூவெல்லாம், நீங்கள் என்ன செய்யுங்க, ஊசியில் கோர்த்து ரோஸ் இதில் வச்சோ இல்லை வெறும் மல்லிகைப்பூ ஊசியில் கோர்த்தோனீங்கன்னா உருண்டையாக வரும். இதை வாங்கி பழகிட்டாங்கன்னா இதை எல்லாருமே ரொம்ப விரும்புவாங்கக்கா, நல்லா வாசனை அதிகமாக இருக்கும், நீங்கள் அப்படி செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டி. அதனால தான் 11 மணிக்கு மேலே தான் இந்த பூவை நாங்கள் எடுக்கிறோம். நல்லா பெருசு பெருசாக இருக்குது. இதை எடுத்து ஊசியில் எல்லா பூவையும் கோர்த்து விற்கிறதுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் யாராவது இது மாதிரி இந்த குண்டு மல்லி போட்டு விற்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன கஷ்டத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் கடையில் கொடுக்காதீங்க. பெரிய அந்த ஊசி நூல் வச்சு நல்லா அந்த மல்லிகைப்பூவை உருட்டையாக கோர்த்து கஸ்டமர்கிட்டே கொடுக்கலாம். இல்லைன்னா பூ விற்கிறவங்ககிட்ட நீங்கள் ஒரு பூ கட்டி குறிப்பிட்ட அளவு 100 150 சொல்லி ஒரு குறிப்பிட்ட அளவு கட்டி வச்சுக்கிட்டு அதை இவ்வளோ ரேட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோன்னா ஒரு டைம் வாங்கி பழகிட்டாங்கன்னா அந்த வாசனை, இந்த பூ நல்லா பெருசாக இருக்கிறதுனால எல்லாருமே விரும்பி வாங்குவாங்க. யாராவது எங்களை மாதிரி இந்த மாதிரி பூ போட்டுட்டு விற்க முடியலை, ரொம்ப மன கஷ்டமாக இவ்வளோ காசு போட்டு நம்ம செலவு பண்ணி ஒன்றுமில்லாமல் போச்சேன்னு இருக்கிறவங்க இந்த மாதிரி ஐடியாவை ஃபாலோ பண்ணி கோர்த்து இதோட ரோஸ் இதழ் வச்சு கோர்த்து அப்படி கொடுத்தீங்கன்னா நல்ல விலைக்கு போகுது. இப்போ நான் அதைத்தான் செஞ்சிகிட்ருக்கேன். ஊசியை வச்சு கோர்த்து நல்ல நிறைய பேர் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கே கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நிறைய பேர் கேட்டு எங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஒரு அக்காவங்களை வச்சு நிறைய அந்த பூ எல்லாம் கோர்த்து டிசைனாக ரோஸ் வச்சும் அந்த ரோஸ் பெட்டல்ஸை வச்சு இந்த மல்லிகைப்பூ உள்ள வச்சு அப்படி கோர்த்தும் நிறைய பேருக்கு கொடுக்குறோம். எங்களை மாதிரி இதை விற்க முடியலை, ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கிறீங்க, இவங்கெல்லாம் இந்த வீடியோவை பார்த்து இது மாதிரி பண்ணி கொடுங்க, நல்ல விலைக்கு விற்கலாம். நமக்கும் நம்ம பணம் இவ்வளோ காசு செலவு பண்ணி இந்த பூவெல்லாம் வேஸ்ட்டாக போகுதே, விற்க முடியலையே அப்படின்னு சொல்கிற கவலையே இல்லாமல் நல்ல விலை கிடைக்குது. அப்புறம் வாங்கினவங்க அடிக்கடி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி யாராவது இந்த குண்டு மல்லி போட்டு விற்க முடியலை அப்படின்னு சொல்லி மன வருத்தத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி செய்யுங்க.